10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அயன் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸுக்கு லோ ஸ்பின் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக அயன் 3 காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Fe3+ அயான். ஸோ Fe3+ சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D5. நம்ம ஆக்சுவலாக D5 ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5. ஸோ இந்த D ஆர்பிட்டாலையும் நார்மலாக ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஃபில் பண்ணும்போது நார்மல் ஃபில்லாம் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5. ஸோ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வர மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் இன் திஸ் ஃபீல்டு, அதாவது ஹன்ஸ் ரூல் பிரகாரம் ஃபில் பண்ணும்போது அதுதான் N-P அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே அன்பேர்டாக தான் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ எல்லாமே அன்பேர்டாக தான் இருக்குது. இப்போ ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபில் பண்ணுறது தான். ஸோ ஹன்ஸ் ரூல் பிரகாரம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் நம்ம டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் யூஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஃபில் பண்ணும்போது 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் 0. தென் லியோன் என்ட்ரான பிறகு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ட்ரான பிறகு ஹை ஸ்பின்னாக இருந்ததுன்னா நம்ம டெல்டா எப்படி சொல்லியிருக்கோம், ஹை ஸ்பின் மீன்ஸ் weak filled electrons. High spin means weak filled electrons. சிம்பிளா சொல்ல போனா ஹை ஸ்பின்னா வீக் லிகான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பின்னா வீக் லிகான். அப்போ என்ன ஆகாது, பேர் ஆகாது. 5 ஆர்பிட்டால்ஸும், அதாவது T2G லெவல் EG லெவல், T2G லெவல் EG லெவல் ரெண்டுமே ஹாஃப் ஃபில்ட் ஆன பிறகு தான் கீழே வந்து பேர் ஆகும். ரெண்டுமே ஹாஃப் ஃபில்ட் ஆன பிறகு தான் கீழே எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகும். பட் இங்கே D5 இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் T2Gல 1 2 3 4 5 நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணி காட்டணும் இல்லையா. 1 2 3 4 5. அப்போ T2Gல 3 ஃபில் ஆகிடுச்சு ஆஃப் ஃபீல்டு, EG லெவலையும் 3 ஃபில் ஆகிடுச்சு ஆஃப் ஃபீல்டு. டோட்டலாக இந்த 5 ஆர்பிட்டலும் ஆஃப் ஃபீல்டு தான் இருக்குது. ஸோ அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் வீக் ஃபீல்டு எலிகானில் பேர் ஆகிறது எல்லாமே ஆஃப் ஃபீல்டு ஆன பிறகு தான் பேர் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா T2G லெவலில் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, EG லெவலில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த ஃபார்முலா என்ன சொல்லிடலாம், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G லெவல், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G லெவல் இன்ட்டு -0.4. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் T2G லெவல் எவ்வளவு, 3 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு -0.4. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் EG லெவல். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் EG லெவல் இருக்குது 1 and 2. So, அப்போ 2 into 0.6 into del naught average energy. So, இதை கால்குலேட் பண்ணி NP into P நாம் எழுதிருக்கோம். NP அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் லிகான் ஃபீல்ட், நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் லிகான் ஃபீல்ட். அப்போ லிகான் ஃபீல்டில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 அன்பேர்டு தான் இருக்குது, பேர்ட் எலக்ட்ரான் இங்கே இல்லை. அதனால் பேர்ட் எலக்ட்ரான் இல்லாதனால 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைனஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் 0. ஸோ அப்போ டோட்டலாக CFPC வேல்யூ வருது 0 வருது. அப்போ அதுவே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும், T2G லெவல் இங்கே EG லெவல். அப்போ T2G லெவல்னா 1 2 3 4 5 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஃபில் ஆகிடுச்சு. சப்போஸ் நமக்கு 6 7லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது கீழே கம்ப்ளீட்டாக பேர் ஆன பிறகு தான் மேலே போகும் EG லெவலுக்கு. ஸோ இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 1
2 3 4 5. ஸோ அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா T2Gயில் 5 இருக்குது, EGயில் 0 இருக்குது. ஸோ இது எப்படி சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்போ 1 2 3 4 5. ஸ்ட்ராங் ஃபீல்டுனா கீழே லோயர் லெவலில் இருக்கக்கூடிய T2G 3 ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக பேர் அப் ஆன பிறகு தான் ஹையர் லெவலுக்கு போகும். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கிறதுனால இங்கேயே பேர் ஆகிடுச்சு, 2 எலக்ட்ரான் பேட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் அபோவ் 5 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா நம்ம D7 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 இது வந்து வீக் ஃபீல்டு. அதே ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்ததுன்னா இப்போ இங்கே ஃபில் பண்ணியிருக்க மாதிரியே 1 2 3 4 5 6 7. அப்போ வீக் ஃபீல்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா 3 பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். D7 கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே இருக்கிறது D5 கான்ஃபிகரேஷன். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டை எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னா T2Gயில் 5 எலக்ட்ரான், CGயில் 0. அப்போ CFEC கால்குலேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G லெவல் 5 பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேடா அன்பேடான்னு கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணால் போதும். பேட் எலக்ட்ரான்ஸா அன்பேட் எலக்ட்ரான்ஸாங்கிறத இந்த இடத்துல கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா போதும். ஸோ அப்போ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 5 இன்ட்டு -0.4 ப்ளஸ் இங்கே ஈச் லெவல் எலக்ட்ரான்ஸ் நில், அதனால் என்ன பண்ணுறோம்? 0 கொடுத்துக்கிறோம். 0 இன்ட்டு 0.6 அப்போ இன்ட்டு டெல் நாட் ப்ளஸ் 2 இன்ட்டு பி. இங்கே 2 அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ் லிகான் ஃபீல்டு. அப்போ லிகான் என்ட்ரான பிறகு பார்த்தீங்கன்னா 1 2 பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 இன்ட்டு பி. தென் நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு வந்து திரும்பவும் நம்ம அதுக்கு எதாவது வரும். ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அப்படின்னா 0. அப்போ கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 0.-4 அப்படின்னா -2.0 டெல் நாட் இன்ட்டு 2p. இப்போ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டெல் நாட் வேல்யூ நம்ம ஏற்கனவே வீக் ஃபீல்டில் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? டெல் நாட் வேல்யூ ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ நாம் வீக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணும்போது 14,000 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 14,000 அப்போ 14,000னா நமக்கு 28,000. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 30,000. இந்த 30,000 அப்படிங்கிறது Fe3+ அயனுடைய பேரிங் எனர்ஜி. இங்கே 14,000 அப்படிங்கிறது வீக் ஃபீல்டில் நமக்கு பேரிங் எனர்ஜி, அதாவது CFSE வேல்யூ 14,000 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக 28,000 -28,000 ப்ளஸ் 60,000 அப்போ ரிமைனிங் 32,000 ப்ளஸ் வேல்யூ. முக்கியமாக எதை மென்ஷன் பண்ணணும்? பாசிட்டிவ்ல இருக்குது. 32,000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ ஹை பாசிட்டிவ் வேல்யூனா CFSE வேல்யூ ஹை பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இஸ் நாட் எ ஃபேவரபிள் ஒன். அப்போ CFSE வேல்யூ ஓவராலாக கிறிஸ்டல் ஃபீல்ட் CFSE வேல்யூ ஹை பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நாட் ஃபேவரபிள். அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாமா? அப்போ ஹை ஸ்பின்னா ஸ்பின் ஃப்ரீ, ஸ்பின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பின்னில் பார்க்கும்போது ஆக்சுவல் நேச்சர் ப்ளஸ் 3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்டிமீட்டர் அயான் இந்த டேட்டாஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த டேட்டாஸ்க்குரிய அந்த ரிமைனிங் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஆப்போசிட்டாக. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து பார்த்தீங்கன்னா T2G 3 EGயில் 2. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் 5. அப்போ அன்பேட் எலக்ட்ரான் இருக்கனால பேராமேக்னெட்டிக். அப்போ பேராமேக்னெட்டிக் வந்துச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். 5.92 போர் மேக்னெட்டான். இது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த கால்குலேஷன் மூலமாக பர்டிகுலராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா CFSE வேல்யூ வந்து உங்களுக்கு 32,000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனடோ காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். ஹெக்ஸா சைனடோ ஃபெரேட் 3 அயான்
ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் திரும்பவும் நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ லிகான் ஃபீல்ட் ஹை ஸ்பின்னாக இருக்கும்போது 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அதனுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூ 0. லிகான் ஃபீல்டில் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது, அதாவது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது 5 எலக்ட்ரான்ஸு T2G லெவலே ஃபில் ஆகிடும். அப்போ T2G 5 வரும். EG 0. சிஎஃப்எஸ்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 del naught ப்ளஸ் 2p. யூஸ்வலாக வழக்கம் போல தான். அப்போ ஹை ஸ்பின் அதாவது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்கும்போது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 35,000. வீக் ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்கும்போது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி 35,000 நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ -2 into 35,000 plus 2 into pairing energy சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு 30,000. அப்போ டோட்டலாக 2 into 30,000 60,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வரும், -70,000. அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10,000. ஸோ அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி ஆஃப் லிகான் ஃபீல்ட் அண்ட் த எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். அப்போ எனர்ஜி ஆஃப் லிகான் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -70,000. அப்போ எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 60,000. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நெகட்டிவ்ல வருது. ரூல் பிரகாரம் நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபேவரபிள் ஃபார் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அதாவது திஸ் சைன் மைனஸ் சைன் இண்டிகேட் த திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் low spin complex. அப்போ negative crystal field stabilization energy value indicates that low spin complex are favorable அப்படின்னு சொல்றோம். அப்போ crystal field stabilization energy நெகட்டிவ்ல வந்ததுன்னா that ligand favorable for low spin complex or strong field ligand. அப்போ strong field ligandல -10,000 வந்துச்சு, weak field ligandல +32,000 வந்துச்சு. அப்போ நெகட்டிவ் வேல்யூ strong field ligandல தான் வருது. அப்போ this complex is a low spin complex. This complex is a low spin complex. அப்போ low spin complex எல்லாமே spin pad-ஆ இருக்கு. எல்லாமே spin pad அப்படின்னா எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ 5 எலக்ட்ரான்ஸ்ல 2 பேட் தான் இருக்கும். உடனே ஸ்பின் பேட்னு சொன்னதுனால எல்லாமே பேட் நம்ம போட்டுக்கூடாது. ஸோ அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட். அப்போ T2G5 EG0 நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு 1 தான் இருக்கு. அப்போ இதுவும் பாராமேக்னெட்டிக் தான். மேக்னெட்டிக் மொமெண்ட் 1.732. அப்போ உங்களுக்கு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, F3+ அயான் D5 கான்ஃபிகரேஷன் அப்படின்னா உங்களுக்கு அன்பேட் எலக்ட்ரான் ரெகுலராகவே இருந்துகிட்டு இருக்கும். அன்பேட் எலக்ட்ரான்னா அக்வா காம்ப்ளெக்ஸும் சரி, சைனடோ காம்ப்ளெக்ஸும் சரி, ரெண்டுமே பாராமேக்னெட்டிக் தான். பட் மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ கோ காம்ப்ளெக்ஸில் மேக்னெட்டிக் மொமெண்ட் 5.92, சைனடோ காம்ப்ளெக்ஸில் மேக்னெட்டிக் மொமெண்ட் 1.732. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் நெகட்டிவ் வேல்யூ ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு வரதுனால திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் CFSC வேல்யூ இஸ் நெகட்டிவ் -10,000 அப்படிங்கிறனால லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நமக்கு தெளிவாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பொறுமையாக உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நெகட்டிவ்ல வருதா பாசிட்டிவ்ல வருதா? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நெகட்டிவ் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், பாசிட்டிவ் அப்படின்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ அன்பேட் எலக்ட்ரான் வந்து பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பொறுத்து தான் உங்களுக்கு பேடு வருதா வரலையா அப்படிங்கிறது தெரியும். இங்கே D5 அப்படிங்கும்போது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, வீக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு அன்பேட் எலக்ட்ரான் வருது. அதனால பேராமேக்னெட்டிக். சப்போஸ் 6 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா வீக் ஃபீல்டாக வரும்போது உங்களுக்கு
பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கலாம். வீக் ஃபீல்டாக இருக்கும்போது 6 லிகான் அதாவது 6 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா D6 கான்ஃபிகரேஷனாக இருக்கும்போது வீக் ஃபீல்டாக இருந்தால் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வரும். ஏன்னா 1 2 3 4 5 6 அப்போ 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.92 நான் 4.90 அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது 1 2 3 4 5 6 எல்லாமே பேர் ஆகிடும். T2G லெவல் எல்லாமே பேர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்பேட் எலக்ட்ரானை எதிர்பார்க்க முடியாது. அப்போ எல்லாமே பேராக இருக்குன்னா டயாமேக்னெட்டிக். ஸோ D6 கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீக் ஃபீல்டாக இருந்தால் பேராமேக்னெட்டிக், ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் டயாமேக்னெட்டிக். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த ஃபீல்டு வந்து VB தியரியில் சொல்லாத ஒரு கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிச்சு. அது என்ன கான்செப்ட், VB தியரியில் என்னென்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், மேக்னெட்டிக் பிஹேவியர், இதெல்லாம் வந்து அதில் பார்க்க முடியல. பட் அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த தியரி மூலமாக CFT மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அப்போ கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸுக்கும் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஏன் கலர் வருது. ஸோ லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா 1s ப்ளோக் எலமெண்ட்டில் அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் ஏன் கலரை தருது. சம் மெட்டல்ஸ் கலரை தராது, மேக்ஸிமம் மெட்டல்ஸ் கலரை தரும். ஸோ கலர் தரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக். சப்போஸ் அன்பேட் எலக்ட்ரானுக்கு ஸ்பின் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா நார்மல் விசிபிள் லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுங்க 3+ அயான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் கலர்டு. அப்போ டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸினுடைய காம்பவுண்டுடைய அந்த கலர் தரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when substance exhibit color when it absorbs light of a particular wavelength in the visible region. ஸோ visible region இருந்து அந்த பர்டிகுலர் வேவ்லென்த் கலரை அப்சர்வ் பண்ணிட்டு and transmit the rest of the visible light. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விசிபிள் லைட்லேருந்து அந்த எனர்ஜியை லைட்டை பிரதிபலிக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு அதை உள்வாங்கும் போது when this transmitted light enters our eye, brain recognize its color. அதாவது அந்த கலர் அப்சர்வ் பண்ண மாட்டியும் திரும்ப அதை டிரான்ஸ்மிட் பிரதிபலிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ எல்லோ ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கலர் ரோஸ் எல்லாம் பார்க்குறோம், கலர் பூவெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் ஏன் கலர் தருது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் விசிபிள் லைட், அதாவது ஒயிட் லைட்டில் இருக்கக்கூடிய விப்ஜியான்னு சொல்லக்கூடிய எல்லா லைட்டையும் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எனக்கு எந்த லைட் வேணாம், எந்த கலர் வேணாம் அப்படின்னு டிரான்ஸ்மிட் பண்ணுதோ, அதாவது பிரதிபலிக்குதோ, எந்த கலர் வேணாம் அப்படின்னு வெளியே தள்ளுதோ அந்த கலரே அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜியால் இருக்கக்கூடிய ஒயிட் லைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலரையும் என்ன பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு எல்லோ கலர் வேணாம் அப்படிங்கிறது நான் வெளியே தள்ளுது. ஸோ வேணாம் அப்படின்னு வெளியே தள்ளக்கூடிய அந்த கலர் எல்லோ கலர். அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னவாகிடுது, எல்லோ கலராக ஆகிடுது. ஸோ அது மாதிரி மெட்டல் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரையும் அப்சர்வ் பண்ணிட்டு சம் வேவ்லென்த் இருக்கக்கூடிய அந்த லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ அந்த வேவ்லென்த்துக்குள்ளே என்ன கலரை தர முடியுமோ அந்த கலரை நம்மளுடைய ஐ வந்து என்ன ஆகுதுன்னா உணருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேவ்லென்த் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்டு வேவ்லென்த் லைட் 4000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வேவ்லென்த் 4000 அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன கலரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா வயலட் கலர் அப்சர்வ் பண்ணுது. அதாவது வேவ்லென்த் ஆஃப் அப்சார்ப்டு லைட் 4000, வேவ்லென்த் ஆஃப் அப்சார்ப்டு லைட் 4000 அப்சார்ப்டு லைட் வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர். நாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய நம்ம பிரெயின் அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். பட் கலர் ஆஃப் அப்சார்ப்டு லைட் அது என்ன லைட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கலர் ஆஃப் அப்சார்ப்டு லைட். அப்போ இது எந்த வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. சரியா, வேவ்லென்த் அப்சார்ப்டு லைட்னுடைய வேவ்லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. அந்த என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட்.
அதுக்கு நம்ம பிரெயின், அதாவது நம்ம கண்ணு என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா எல்லோ கலர் அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் லைட்டினுடைய வேவ்லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4750. அப்சர்வ்டு லைட்டினுடைய வேவ்லென்த் 4750னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன கலரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ்லென்த்துக்குள்ள ப்ளூ கலரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ ப்ளூ கலரை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் நம்ம பிரெயின் அப்சர்வ் பண்ணுதுன்னா ஆரஞ்சு கலர். ஸோ இதே மாதிரி க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர், இதெல்லாமே அப்சர்வ்டு லைட். இந்த கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பிரெயின் உணரக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, வயலட்டு, ப்ளூ, க்ரீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூ விட்ரியல்னு சொல்லிக்கிறேன். ப்ளூ விட்ரியல் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரியால், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், நல்லா ப்ளூ கலர் இருக்கும். மயிலுடைய தோகை பார்த்தோம்னா அதனுடைய ப்ளூ லைட் எமிட் ஆகும் இல்லையா? ஸோ ப்ளூ லைட் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி நல்லா ப்ளூயிஷாக இருக்கும். அந்த கலர் ஏன் தருது அப்படின்னா காப்பர் 2+ அயான் இருக்குது. ஸோ காப்பர் 2+ அயான் வந்து பார்த்தீங்கன்னா 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால உடனே கலர் வந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டானியம் 3 காம்ப்ளெக்ஸ்லேயும் நம்ம ஒரு அன்பேர்டு வச்சுருக்கோம். இப்போ காப்பர் 2+ அயான் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா இங்கே லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா T2G லெவலில் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்குது. DXY, DYZ, DXZ. இந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் நம்ம ஆர்டினரி லைட்டில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிற அந்த விசிபிள் லைட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த வேவ்லென்த்துக்குரிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் இருக்கக்கூடிய அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு எங்கே போகுதுன்னா ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது, அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வ் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது அந்த அப்சர்வ் எனர்ஜி, அப்சர்வ் லைட் காசஸ் this electron goes to excited state. So absorbed light or absorbed energy causes this electron goes to excited state. Excited state or excitation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோயர் எனர்ஜி லெவலில் இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகுது. ஸோ அங்கேயும் இருந்துறாது. ஸோ திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண எனர்ஜியை எடுத்துக்கிட்டு போகுது, அதை திரும்ப லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது திரும்ப T2G லெவலுக்கு EG லெவலிருந்து அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஷிஃப்ட் ஆகும்போது அது என்ன வேவ்லென்த்துக்குரிய லைட் அப்சர்வ் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவலாக அதனுடைய கலர் வந்து எமிட் பண்ணுது. அந்த வேவ்லென்த்துக்கு ஈக்குவலாக எமிட் பண்ணக்கூடிய அந்த வேவ்லென்த்தில் என்ன கலரை தர முடியுமோ அந்த கலரை நம்ம கண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. அப்போ லோயர் எனர்ஜி லெவலிருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு திரும்ப ஹையர் எனர்ஜி லெவலிருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த அப்சர்வ் பண்ண எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஸோ அந்த எமிட் பண்ணும்போது அந்த வேவ்லென்த்துக்குரிய கலர் என்ன, லைட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய கலரை நம்ம கண் என்ன பண்ணுதுன்னா உணருது அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டல் கார்பனிக்ஸ் பற்றி நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ மெட்டல் கார்பனில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப ஒன்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த அப்சார்ப்டு லைட் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே வெறும் கலரை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் இப்போ ரோஸு, ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி வந்து கலரை மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்குது. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல. ஸோ இங்கே டைட்டானியம் காப்பர் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ப்ளூ கலர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, காப்பர் 2+ அயான். அப்போ டைட்டானியம் அயான் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் 3+ அப்படிங்கிறது D1 கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப் லைட்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா பர்பிள் கலர். ஸோ அப்போ டைட்டானியம் 3+ அயான் அப்படிங்கிறது பர்பிள் கலர். ஸோ அந்த வேவ்லென்த்துக்குரிய என்ன கலரை தருது அப்படின்னு சொன்னிங்கன்னா பர்பிள் கலரை தருது. டைட்டானியம் 3+ அயான் பர்பிள் கலர். அதே சமயத்தில் சமூகம் இப்போ டைட்டானியம் Br புரோமிடோ, இப்போ நான் கொஞ்சம் புரோமிடோ, ஃப்ளூரிடோ இந்த லிகான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் டைட்டானியம் கூட. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கலரை தரும். So different colors. The octahedral titanium 3 complex with other ligands such as bromide and fluoride have a different colors. So colors நமக்கு கொடுக்கப்படலை, இருந்தாலும் அக்வா காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும் நமக்கு கலர் கொடுத்துருக்காங்க. அக்வா காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும் நமக்கு கலர் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் 3+ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். அதே சமயத்தில் சம் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ்
அந்த காம்பவுண்டும் கலர்லெஸ் பிகாஸ் it does not have unpaired electrons. என்னென்ன டிரான்சிஸ் மெட்டல் அயான்ஸ் அந்த மாதிரி கலரை தராது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+. ஜிங்க் 2+ அப்படின்னு சொல்லும்போது 3d10 4s2 கான்ஃபிகரேஷன். ஜிங்க் 2+ அப்படிங்கும்போது 3d10 4s2 கான்ஃபிகரேஷன். அந்த 2+ எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா ஜிங்க்குக்கு 3d10 மட்டும்தான் இருக்கும். ஜிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. அப்போ ஜிங்க் 2+ அப்படின்னு சொன்னீங்கன்னா 3d10 மட்டும்தான் இருக்கும். ஸோ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைட்டேனியம் 4+. இப்போ டைட்டேனியம் 3+க்கு வந்து பார்த்தீங்கன்னா D1 கான்ஃபிகரேஷன். அப்போ ஒன்று அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ டைட்டேனியம் 4+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் ஸ்கேண்டியம் டைட்டேனியம் வெனடியம் ஸ்கேண்டியம் டைட்டேனியம்னா அட்டாமிக் நம்பர் 22. அப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் 3d2 4s2. அப்போ 3d2 4s2 அப்படின்னா அங்கே டைட்டேனியம் 4+ அப்படிங்கும்போது 4 எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிடும். அப்போ டைட்டேனியத்தில் 3d ஆர்பிட்டலில் 0 3d2 4s2 4 எலக்ட்ரான்ஸும் எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்போ டியில் எலக்ட்ரான் 0. அப்போ அங்கேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. நெக்ஸ்ட் வந்து காப்பர் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது 3d10 4s1. காப்பருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. அப்போ 4s1 வெளியே போயிடுச்சுன்னா காப்பருக்கு ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ Cu+ அப்படிங்கும்போது நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், அதனால் கலரை தராது.